லாஸ்ட்டு 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. பூந்தமல்லி டு போரூர் காரிடார் 4, அதுக்கப்புறம் கத்திப்பாரா ஆலந்தூர் டு போரூர் காரிடார் 5. லாஸ்ட் 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ அந்த 2 வீடியோவோட தொடர்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போரூர் டு கோடம்பாக்கம் ஃபேஸ் 2ல் காரிடார் 4. இது ஒரு முக்கியமான லைனுங்க. இந்த லைனில் ஒரே பில்லரில் 4 ட்ராக் வருது. இதுவும் ஒரு இதுவரையிலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு இந்தியா மெட்ரோ லைனில் எந்த சிட்டிலையுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்க. இதுவும் ஒரு இன்ஜினியரிங் மார்வல் தான். இந்த லைனை பார்க்கலாம் வாங்க. போரூர் டு கோடம்பாக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். ஆமாங்க, ஏற்கனவே 2 வீடியோ பார்த்துருப்போம். பூந்தமல்லி டு போரூர், அப்புறம் கத்திப்பாரா ஆலந்தூர் டு போரூர் மெட்ரோ ஒர்க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ 3வது வீடியோ போரூர் டு கோடம்பாக்கம். ஓகே வாங்க, அந்த லைனை விரிவாக பார்க்கலாம். போரூர் டு கோடம்பாக்கம். இப்போ நாம் இருக்கிற இடம் போரூர் ஜங்ஷனுங்க. இந்த போரூர் ஜங்ஷன் வந்து காரிடார் 4, 5 ரெண்டுத்துக்கும் ஒரே இது தான். இங்கே எங்கேயும் நீங்கள் மாறலாம் முடியாது லைனை. இதுக்கப்புறம் தான் மாற முடியும். இந்த ஆலப்பாக்கம் ஸ்டேஷனில் தாங்க இந்த ரூட்டு பிரியிறது. இந்த இடத்துல இருந்து ரூட்டு பிரிஞ்சு அப்படியே போரூர் பிரிஞ்சுங்க அந்த சைடு போய் காரிடார் 5 அப்படியே ட்ராவல் ஆகி சோழிங்கநல்லூர் வரைக்கும் போகும். இந்த இடத்துல தான் நீங்கள் சேஞ்ச் ஆக முடியும் லைன். ஆலப்பாக்கம், காரம்பாக்கம், வலசரவாக்கம், ஆழ்வார் திருநகர், இந்த 4 ட்ராக், இந்த 4 ஸ்டேஷனுமே டபுள் ட்ராக்குங்க. இந்த ரூட்டில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே 2 ட்ரெயின் போகிற மாதிரி நார்மலாக எப்பயும் இருக்கிற மாதிரி 2 ட்ராக்கு, அதுக்கு மேலே 2 ட்ராக்குங்க. இந்த விருகம்பாக்கம் ஆழ்வார் திருநகர், விருகம்பாக்கத்துக்கு அடுத்து ஆழ்வார் திருநகரில் ஸ்டார்ட் ஆகுது. கோயம்பேடு வழியாக வருதுங்க. கோயம்பேடு உள்ள விருகம்பாக்கம் வழியாக வந்து ஆழ்வார் திருநகரில் வந்து இந்த 2 ட்ராக்கும் ஜாயிண்ட் ஆகுது. காரிடார் இந்த மாதவரம் டு சோழிங்கநல்லூர் அந்த ட்ராக்கும் ஜாயிண்ட் ஆகி இதாக கூட அப்படியே ட்ராவல் பண்ணி ஆலப்பாக்கம் வந்து
இந்த ஆழ்வார் திருநகரில் தாங்க இந்த 4 ட்ராக்கு ஸ்டார்ட் ஆகுது. கோயம்பேடு வழியாக வர அந்த ட்ராக்கும் சேர்ந்து 4 ட்ராக்கு ஸ்டார்ட் ஆகி ஆலப்பாக்கம், இந்த 4 ட்ராக்கும் அப்படியே ட்ராவல் ஆகி ஆலப்பாக்கத்துலேருந்து டைவர்ட் ஆகி அப்படியே கத்திப்பாராவுக்கு ஒரு ட்ராக் போயிடுது, ஒரு ட்ராக் பூந்தமல்லிக்கு போயிடுது. இது வந்து மாதவரத்துலேருந்து அண்ணா நகர், கோயம்பேடு, இந்த விருகம்பாக்கம் வழியாக வந்து இந்த ஆழ்வார் திருநகரில் இந்த காரிடாராக கூட ஜாயிண்ட் ஆகுதுங்க. ஜாயிண்ட் ஆகி அப்படியே 2 ட்ராக் 4 ட்ராக் போகுது. இந்த வடபழனி ஜங்ஷன்லனையும் நமக்கு இன்னொரு ஆச்சரியம் காத்திருக்குங்க. ஏன்னா வடபழனி ஜங்ஷனில் ஏற்கனவே ஃபேஸ் 1 அந்த லைன் போகுது மேலே, அதுக்கு கீழே இந்த காரு, பைக்கு, நார்மல் பஸ்ஸு போகிற லைன் போகுது. இந்த 2 லைனுக்கு மேலே இந்த ஃபேஸ் 2 ட்ராவல் ஆகி கோடம்பாக்கம் போகுதுங்க. இதுவும் ஒரு ஒண்டர் தான், இதுவும் ஒரு ஆச்சரியம்தான். இந்த வடபழனி ஜங்ஷனில் இந்த ஆச்சரியம் நமக்கு காத்திருக்கு. கோரமால் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த வடபழனி ஜங்ஷனில் ஏற்கனவே பார்த்தா மேலே ஃபேஸ் 1, கீழே நார்மலாக காரு, பைக்கெலாம் போகிற லைனு, அதுக்கு மேலே இந்த லைன் போகுது. இந்த பவர் ஹவுஸு எப்பவுமே டிராஃபிக் தான், சொல்லவே தேவையில்லைங்க. இந்த ஃபேஸ் 2, இந்த காரிடார் 4, இந்த பூந்தமல்லி டு லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம், பூந்தமல்லி நசரத்துப்பேட்டையில் ஆரம்பித்ததுங்க. இந்த எலிவேட்டட் லைன், இந்த பில்லர் லைன், எலிவேட்டட் லைன் கோடம்பாக்கத்தில் முடிஞ்சிடுதுங்க. இந்த எலிவேட்டட் லைன், இந்த பில்லரில் ட்ராவல் பண்ணுற லைன் கோடம்பாக்கத்தோடு முடிஞ்சிடுது. கோடம்பாக்கத்துலேருந்து லைட் ஹவுஸ் வரலும் அண்டர் கிரவுண்டு கீழே தாங்க ட்ராவல். அவ்வளோதாங்க, கோடம்பாக்கம் வந்துட்டோம். இந்த பக்கம் பார்த்தா தெரியும் ஃப்ளைஓவர், பழைய கோடம்பாக்கம் ஃப்ளைஓவரு, அங்கே தான் நிற்கிறோம். இதோடு அந்த எலிவேட்டட் லைன் முடிஞ்சிடுதுங்க. பார்த்தா தெரியும், பில்லரே இருக்காது பாருங்கள். இதிலேருந்து உங்களுக்கு அண்டர் கிரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோதாங்க, இந்த பூந்தமல்லி பைபாஸ் 2, இந்த கோடம்பாக்கம் ஃபேஸ் 2 காரிடார் 4 அப்படியே இது வரலும் போகுது, லைட் ஹவுஸ் வரலும். இது வரலும் தான் அந்த எலிவேட்டட் லைனு, இதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட் லைனு. இது வரலும் நான் எடுத்திருக்கேன். ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்குங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க என்னோடய வீடியோவுக்கு. இந்த போரூர் டு கோடம்பாக்கம், இந்த ஃபேஸ் 2 காரிடார் 4, இந்த மெட்ரோ ஒர்க் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
அதனால் மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியது எனக்கு கொடுக்குற ஒரே ஒரு ஊக்கம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.